Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது மாணவர்களுக்கு உகந்த மகத்தான யோகாவாக பார்த்துட்டு வரோம். மாணவ செல்வங்கள் பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அவர்களுடைய உடல் இயக்கம் மன இயக்கம் சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நன்றாக இருக்கணும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கணும், அதே மாதிரி நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருக்கணும். நமக்கு நோய் எதிர்ப்பாற்றல் நுரையீரலுடைய இயக்கம் சீராக இருந்தால்தான் அதற்கும் பெருங்குடலுக்கும் நெருங்கிய சிறுகுடலுக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே மாணவர்களுக்கு நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சிகள், அதே மாதிரி ஜீரண மண்டலத்தை சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள். இதை நம்ம கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இன்றைக்கு நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் அதனந்தன் வேலையை கரெக்டாக பண்ணணும். அப்போ எல்லா உறுப்புகளுக்கும் குறிப்பாக ராஜ உறுப்புகள் இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் இதற்கெல்லாம் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கணும். அப்போ பேசிக்காக நுரையீரலை நன்றாக வலுப்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மாணவ செல்வங்கள் சிறப்பாக வாழ முடியும். ஸோ மாணவர்களுக்கு உகந்த எளிமையான பயிற்சிகளை தான் இதை பார்க்கின்ற பெற்றோர்களும் நீங்களும் உங்கள் குழந்தைகளோடு இருந்து இந்த கோடை விடுமுறையில் அழகாக மாணவர்களோடு உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களுடைய நுரையீரல் இயக்கமும் சீராக இருக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் பிராங்கியல் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்போ பிராங்கியல் முத்திரை. நடுவரலும் பெருவரலும் இணைச்சிருக்காங்க. ஆள்காட்டி விரல் தரைநோக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆஸ்மா முத்திரை. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் சேர்த்துக்கோங்க, மீது விரல் 1 இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். இந்த முதிரை செய்யும் பொழுது நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை மகாசிரசு முதிரை. மோதிரர் உள்ள மடிச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் தரைநோக்கி வச்சுருக்காங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முதிரையும் நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கக்கூடியது. நுரையீரலை திடப்படுத்தக்கூடிய முதிரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பத்மாசனத்தில் இந்த முதிரை பண்ண போகிறாங்க. பத்மாசனம் போட்டுக்கோங்க. மாணவ செல்வங்களுக்கு பத்மாசனம் ஈஸியாக வந்துடும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில்லை கட்டும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, மற்ற விரல் ஒரு இன்ச்சு கேப்பில் வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மகா சிரசு முத்திரை, மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் மட்டும் தரைக்கு இருக்கட்டும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனம், சுகாசனத்துக்கு வந்துட்டு கால் நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. பொறுமையாக ஒரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. கண்களை திறந்து கொள்ளுங்கள். கை முன்னாடி வச்சுக்கோங்க. பிராங்கியல் முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஸ்மா முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மகா சிரசு முத்திரை, மோதிர விரல் உள்ள மடிச்சுக்கோங்க, சுண்டு விரல் தரைநீக்கு வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி பயிற்சி பண்ண போகிறாங்க. 2 கையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைமுட்டியில் வச்சுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, கை தலைக்கு மேலே வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நாடி சுத்தி பண்ண போகிறாங்க. இடது கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால. இடது நாசிலே மூச்சை உள்ளழுங்க, இடதுலேயே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ மோதிர விரல்னால இடது நாசியை லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் நாசிலே மூச்சை உள்ளழுங்க, ரைட்லேயே மூச்சை வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவிரல்னால. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டில் மூச்சு வெளியே விடுங்க. இடதில் இழுத்து வலது.
அப்படி மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது 10 முறை. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். எகெயின் ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். வலதில் இழுத்து இடது, மீண்டும் வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். 2 கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மாணவர்களுக்கு மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும், நுரையீரலோட இயக்கம் சிறப்பாக இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ராஜ உறுப்பான இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும். ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணசக்தி பெற்று சுறுசுறுப்பாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.